ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மோ பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றுக்காக ரிப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, சாரிங்க. வெஜிடேரியன் ஃபுட்டு வந்துட்டு டாக்குக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்மலாக அந்த பெடிகிரி ஆர்சியோட நம்ம இன்னும் சேர்த்து என்ன வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கலாம், என்ன கண்டினியூ பண்ணலாம் அதோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கேன். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தாங்க தம்பியை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். சரியான வெயில், பயங்கரமான வெயில். இப்போ நம்ம பப்பிங்களையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு கூண்டில் போட்டு வச்சுட்டேன். கூண்டில் போட்டு உள்ள ரூமில் வச்சுருக்கேன், ஏசி போட்டு வச்சுருக்கேன் பகலில். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால தயவு செஞ்சு குட்டி டாகாக இருந்தாலும் சரி, பெரிய டாகாக இருந்தாலும் சரி, பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியே கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே பகல் நேரத்தில் கொஞ்சம் ஹாலுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு ஃபேனுக்கு கீழே தான் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை மேலே மொட்டை மாடியிலலாம் விட்டுருக்கோம், செட்டு போட்டிருக்கு, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சில பேர் கூட வளர்த்துறாங்க. தயவு செஞ்சு அந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க டாகை. ரொம்ப வெயிலுங்க, நம்மளாலேயும் முடியல. பாவம் அவங்களால சொல்லவும் முடியாது. கொஞ்சம் கூலிங்கான பொருளெல்லாம் கொடுங்க, மோரெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. தண்ணி வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு ஃப்ரெஷ் தண்ணி பவுலில் வச்சுருங்க. காலையில், மதியம், சாயந்தரம் 3 நேரமே தண்ணியை வந்துட்டு மாற்றுங்க. ஏன்னா அவங்க குடிச்சு அதுலேயே அவங்களோட எச்சிலெல்லாம் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை மாற்றுங்க. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தரையில் அப்படியே படுக்க விட்டுருங்க, கொஞ்சம் குளுன்னு இருக்கும். அப்புறம் மதிய நேரத்தில் உடம்புல கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஏசி ரூம்லேருந்து வராங்க. நான் வந்துட்டு செர்லாக் கலந்துக்கிட்டு இருக்கேன். அதோட சரி இந்த வெஜிடேரியன் ஃபுட்டையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோ வந்துட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நாயினாவே கறி சாப்பிடும். இதுதான் வந்துட்டு ஒரு உலக வழக்கமே. வெஜிடேரியன் சாப்பிட்றதாகவும் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அதெல்லாம் பழகுவாங்கன்னு பார்த்தா, நீங்கள் குட்டிலேருந்தே கொடுத்து பழக்கிருக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. பாதியில் வெஜிடேரியனாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. சின்னதுலேருந்தே அவங்களுக்கு கறி வாசனாவே என்னன்னு தெரியாமல் வளர்த்திருந்தா மட்டும்தாங்க அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம கறி கொடுக்கறத விட வெஜிடபிள்ஸுமே அதுலேயே நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அப்போ அவங்களுக்கு தேவையான சக்தி வந்துட்டு அதுலேயும் கிடைக்கும். கறியில் கிடைக்கிற அந்தளவுக்கு சக்தி கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலுமே எல்லா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸுமே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் சில பொருளெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. வெங்காயமெல்லாம் கொடுக்கக்கூடாது, பூண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு பச்சையாக கொடுக்கக்கூடாது. வேக வச்சு கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு உடம்பு வந்துட்டு அவங்களுக்கு நல்லா குண்டாவாங்க. அந்த மாதிரி சில பொருளெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்துட்டு கிரேப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. மற்றபடி ஆப்பிள், வாட்டர் மெலன் அதெல்லாம் நல்லாவே கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, பம்கின், வெள்ளை பூசணி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் அவங்களுக்கு சின்னதுலேருந்தே பழக்கிருக்கணுங்க. அட்லீஸ்ட் முட்டை கூட அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். அந்த கறி வாசம், இந்த கவிச்சு வாசம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வந்துட்டு சின்னதுலேருந்தே சாப்பிட்ருந்துருந்தா நீட்டாக சாப்பிட்டுக்குவாங்க. மற்றபடி இந்த பிஸ்கெட், டாக் ஃபுட்டில் கூட இந்த மீட்டு மிக்ஸ் பண்ணின மாதிரிலாம் வருது. எக்கு டேஸ்ட்டு, சிக்கன் டேஸ்ட்டு, மட்டன் டேஸ்ட்டு, லிவர் டேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் வருது. ஒருவேளை அதில் அவங்க அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவாங்களா என்னன்ட்டு எனக்கு டவுட்டு. ஏன்னா நம்ம டாகுங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் பியூர் வெஜ் வந்துட்டு நாங்கள் கொடுத்ததே கிடையாது. எல்லாருமே டெய்லியுமே சிக்கன், முட்டை எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் வெஜிடபிள்ஸும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்னதுலேருந்தே பழக்கட்டும் அப்படின்னா நீட்டாகவே சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம நார்மலாக பால் சாப்பாடு, தயிர் சாப்பாடுலாம் கொடுக்குறோம்ல, அதோட இந்த வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் வேக வச்சு நம்ம கலந்து விட்டு கொடுத்துக்கலாம், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ராவாகவே சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்படியும் கொடுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. ஆப்பிள்லாம் கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொருள்லாம் சில பேர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் அப்படின்ட்டு முட்டையெல்லாம் கூட கொடுப்பாங்க. மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளை கரு கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் பியூர் வெஜ்ஜாக வளர்த்தணும் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் குட்டியிலேருந்தே நீங்கள் வளர்த்துனா அப்படின்னா வளர்த்திக்கலாங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு எல்லா ஃப்ரூட்டும், சில இந்த கிரேப்ஸ் இந்த மாதிரி தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்டும் கொடுக்கலாம், சாப்பிடும். வெஜிடபிள்ஸும் எல்லாமே கொடுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு,
அப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு பச்சையாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வேக வச்சு கொடுப்பேன். ஒல்லியாக இருக்குது டாகு அப்படின்னா அதுக்காக நான் வேக வச்சு கொடுப்பேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு உடம்பு வரும். உருளைக்கிழங்கு வந்துட்டு குக்கரில் விசில் வரும்போதே அந்த வாசத்தை பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க நம்ம வீட்டில். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் குழம்புக்கு வேக வச்சு உரிக்கும் போதே வந்து நிற்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பழக்கலாங்க. வா உட்காந்து சாப்பிடு. தட்டி விட்டுறாது, அங்கே பாரு ஏற்கனவே இல்லை கீழே சிந்திருச்சு. இருவனை காட்டுறேன். சிண்ட்ரலா நகரு, அவளை தொந்தரவு பண்ணாத. நம்ம டாகுங்களுக்கு கறி சாப்பிட்ற அளவுக்கு, ஏன்னா டாகு அதோட மசில்ஸோட அந்த மெத்தடு ஸ்டைலே பார்த்தா அந்த ஸ்டைலே கறி சாப்பிட்றதுனால தான் அந்த சதையை இவளுக்கு கிடைக்கும். இவ்வளோ பாருங்க, டெய்லியும் நல்லா சிக்கன் ரைஸாக சாப்பிட்டு நல்லா கறி பீஸாக சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு. மீட் சாப்பிட்றதுனால தான் அந்த மசில்ஸோட அந்த ஸ்ட்ரக்சரே கிடைக்கும். பட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்றதுனால அவ்வளோ ஸ்ட்ரக்சர் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஒல்லியாக இருக்குது டாகு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு கொடுங்க, நல்லாவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி கொடுங்க. அது வந்துட்டு டாகோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ விடு விடு குட்டி குடிக்கட்டும், சாப்பிடுமா. அடுத்தது இந்த பால், சோயா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட கொடுக்கலாங்க. பால் வந்துட்டு அதிகமாக டாகுங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் குட்டியாக இருக்கும்போது அதிகம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஜீர்ணாகாமல் போயிட்டு பல பிரச்சனைகள் வருங்க. ஆனால் பெருசானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பால் சாதம்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்துட்டு இந்த பால் சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி நீங்கள் அந்த சாதத்தோடு சேர்த்து முடிஞ்சால் எக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எக்கு எல்லோ இல்லைன்னா கூட ஒயிட்டு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, கலந்து வைங்க, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் சோயா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு சோயா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்கங்க. இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரே ரைஸில் போட்டு இந்த வெஜிடபிள்ஸு சோயா எல்லாம் போட்டு ஒன்றாவே போட்டு பாயில் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை பால் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் கொடுக்கும்போது இதையும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயில் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரிங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஆனால் நாயை பொறுத்த வரைக்கும் கறி போடாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும். இந்த சத்து அவங்களுக்கு கிடைக்குமா, அந்த சத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து கொடுக்கணும். அவங்க சாப்பிடணும். சாப்பிடாம போயிட்டாலும் ரொம்ப பிரச்சனை. தவிர இந்த கறி வாசமோ அந்த டேஸ்ட்டோ அவங்களுக்கு வாயில் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை விட ஈஸியான வேலை நம்ம வந்துட்டு நான்வெஜ்ஜு கொடுக்கறது தான். ஆனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வேறு வழி இல்லை. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுக்கலாங்க. ஆக்சுவலி எனக்கு இவளை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அப்படியே பாவமாக சாப்பிட்டு முடிச்சிடுவா. ஆனால் பாவமாக வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. தங்கப்பிள்ளை அழகாக இருக்கால. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை பெட் சேலம் அப்படிங்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன்.